ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து வர ப்ரொமோவாக இருக்கட்டும், அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்கட்டும், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா விஜய் காவேரியோட ஃபேன்ஸ்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப யோசனையோடு இருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டோட அப்டேட்டாக இருக்கட்டும், அப்பப்போ வரக்கூடிய தகவலாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய குழப்பமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எதை வச்சும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கவே முடியல. விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்களா, காவேரியை ராகினி ரொம்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதுனால காவேரி லெட்டர் எழுதி வச்சு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களா? ஏன்னா அந்த மாதிரியும் ஃபோட்டோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு தலையில் காயம் வந்திருக்கு, அந்த அடிபட்டிருக்கு. பார்த்தா பக்கத்தில் விஜய் இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் பார்த்தோம்னா விஜய் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு. வெண்ணிலாவோட தாத்தா அட்வைஸ் பண்ணுறாங்க கோயிலில் உட்கார வச்சு விஜய் கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அப்டேட் நம்ம பார்த்துருப்போம். அதனால் குழப்பமாக இருக்கிறதுனால தெளிவாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே டேரக்டர் சைட்லேருந்து, அதாவது பிரவீனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கதிர் எழுதுகிறாங்கல்ல அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுனால இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை வெளியில் காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கிரிப்ட். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. உங்களெல்லாம் நான் மனசில் வச்சு தான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால் அடுத்தடுத்து வர கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பொறுப்பை உணர்ந்து தான் நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து தள்ளி வச்சுட்டு அடுத்து லாஜிக்காக யோசித்து பார்த்தோம்னா, சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதையுமே கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்தோம்னா காவேரி கூட கங்கா படுத்திருக்காங்க, காவேரியும் தூங்கிட்டாங்க. ஆனால் காவேரியும் விஜய் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, விஜய் ரொம்ப லவ் பண்ணுறாங்கங்கிற விஷயம் கங்காவுக்கும் தெரிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தோம்னா விஜய் சொன்னதை வச்சு, அதாவது விஜயும் காவேரி ரொம்ப லவ் பண்ணுறாரு, காவேரியும் விஜய் ரொம்ப லவ் பண்ணுறாங்கங்கிற விஷயம் குமரனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயம் நிவினும் கேட்டுட்டாரு. அதனால் ஸ்டோரியை பெருசாக இவங்களுக்குள்ளார பெரிய ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது. இருந்தாலும் வெண்ணிலாவோட கதை இப்போ என்ன, வெண்ணிலா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா, வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா, வெண்ணிலாவுக்கு பழைய நினைவுகள்லாம் எப்படி ரெக்கவர் ஆக போகுது அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் பார்த்தா காவேரி கூட இருந்து ரொம்ப சங்கடப்படுறாங்கங்கிற விஷயத்தை உணர்ந்து தான் தாத்தா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ காட்டியிருந்தாங்க. அங்கே கோயிலில் உட்காந்து பேசுகிறாங்களா அது. அதனால் எது எப்படி பார்த்தாலும் நாளைக்கான ப்ரொமோ கொஞ்சம் குழப்பாமல் தெளிவாக கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை கரெக்டாக கெஸ் பண்ணி நம்ம பேசிடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான ப்ரொமோ எப்படி வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.